ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற சத்து மாவு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலை இலை, ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இது மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதில் 200 கிராம் அளவுக்கு காளானை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை நம்ம மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும், ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம். இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட காளான் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது, அது சுண்டி வர வரைக்கும் ஓப்பன்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.